ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு பயங்கரமான எடிட்டிங்கில் பண்ண வீடியோ. அதாவது முன்னாடி பார்த்தீங்களா இன்ட்ரோ, அது நான் ஒருத்தால செஞ்சது. யாருமே ஹெல்ப் பண்ணல, நான் ஒரே ஆளாக தனியாலாம் ஒரு சின்ன பையனை செஞ்சுருக்கேன். ஸோ இந்த இன்ட்ரோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நடுவில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான் போயிட்டு இருந்தேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நிறைய எடிட்டிங்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அப்புறம் லீக் 7 வந்துட்டேன். ரொம்ப கோவமான விஷயம், இந்த எமரால்ட் கிரேட்டில் ஒன்றுமே கிடைக்கல கைஸ், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு பக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க யாரோ, ரொம்ப நல்ல மனசு வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த சின்னதாக தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. டியோ வரமாட்டேங்குது, டியோ வந்தால் டெத் மேட்ச் வரமாட்டேங்குது. அது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் பக்கே எனக்கு ஆச்சு. ஸோ பக் ஆகுறது நல்லதுக்கு ஆகாதா, இப்படி தான் ஆகணுமா? கோல்டு இருக்குது, போய் எடுத்துப்போம். ஓகே, இங்கே ஒரு கார்டு இருக்கான். ஏய் பாவம் கைஸ்ண்ணா, கடைசியில் போய் அடிச்சிருச்சு. ஓகே, அப்புறம் இங்கே ஒரு கோல்டு கன்று இருக்குது. வில் மட்டும்தான் நமக்கு இப்போ தேவைப்படுது கோல்டில். ஓகே, இங்கே ஒரு கார்டு இருக்கான். என்னடா ஈட்டி காஷ், நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணால் தெரியும், அந்த இடத்துல அவன் வெறும் கையோடு வந்திருப்பான். கிட்ட வந்தது வந்தால் ஒரு கோல்டு கலரில் ஒரு ஈட்டி எடுத்திருப்பான். அப்புறம் இப்படி தான் ஆகுமோ? இங்கே வேறு இவங்களாம் சின்ன நூப்ஸ், இவங்க தூரமாக வச்சு தான் பண்ண முடியும். கிட்ட வந்தோம்னா நம்மளே பண்ணி விட்ருவாங்க. எங்கடா போனால்? அங்கே இருக்கியா? ஓகே, ஒருத்தங்காரி. இன்னொருத்தன் தானே, அங்கே இருக்கியா? இந்தாடா, இந்தா எங்கடா இருக்க? மாஸ்டர் பிளான் இருக்குது. ப்ரோ பிளேஸில் எப்படி பிளான் போடுவாங்க தெரியுமா? எப்படி தனியாக வந்து ஸ்டிக்கர் போட்டு விட்டு அடிச்சுட்டு இருந்தோம்னா அவனை வந்துடுவான். எப்படி சூப்பர், இங்கே தான் இருக்கான். இப்போ எங்கே போனா? அப்புறம் இவ்வளோ நாள் என் வீடியோ வரலன்னா கோல்டு காய்ஸ், இப்போ தான் திருப்பி கோல்டு வர மாதிரி இருக்குது மறுபடியும். அதான் ஓரளவுக்கு வாய்ஸ் கிளியராக இருக்கும் போதே வீடியோ போட்டுடலான்னு வந்துட்டேன். எடிட்டிங்லாம் பண்ணுறதுனால டைம் வேறு அதிகமாக இருக்குதா, ஒரு வீடியோ தான் வரும். இல்லைனா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். பிகேஎக்ஸ்டியில் இன்னொரு வீடியோ போடலான்னு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் பிகேஎக்ஸ்டி போடல. பிகேஎக்ஸ்டியில் ஒரு டீசெண்டான ஸ்கோரில் தான் இருக்குது, லெவல் 12 என்னமோ. அவக்கா விளாடுறது இல்லை கைஸ், அதில் 12 13. சரி, வீடியோ வரும், அதை பாருங்கள். அப்புறம் இன்ட்ரோ அப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இது என்னோடய ஃபஸ்ட்டு இன்ட்ரோ நம்ம சேனல்லையே. சேனல் 16 சப்ஸ்கிரைபர்ஸோடு இருக்குது. 50 வந்தால் லைவ் க்ரியேட் பண்ணலாங்க, சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைவில் நம்ம மல்டிப்ளேயர்லாம் விளாட்லாம். அடுத்து உங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னேன். 44% ஆஃப் பீப்புள் வந்து இந்தியாவில் இருக்கிற 44% பீப்புள்ஸ் பார்த்தாங்க நம்ம சேனலில். அப்புறம் ஜப்பான்லேருந்து 2% ஆஃப் பீப்புள் பார்த்துருக்காங்க. வெல்கம் டு அவர் சேனல் ப்ரோ. ஜப்பான்லேருந்து பார்த்துருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கைஸ். நம்ம சேனலில் டோட்டல் லைக்ஸே வந்து 89 டோட்டல் லைக்ஸ். ஒரு வீடியோவுக்கு மேக்ஸிமம் 5 தான் வருது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக 10லேருந்து 10 கேக் போயிடலாம். இவனடா இன்னும் அவுட் ஆகலையாடா நீ? இந்தா இப்போ அவுட் ஆகிடுவேன், பாய். எப்படி? ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான். ஃபுல்லாக ஜெயிக்க முடியும்னு தோணலை. ஸ்கோர் 10லேருந்து ஓரளவுக்கு மேலே ஏறும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டைம் முடிய போகுது, 1 மினிட் தான் இருக்குது. நம்ம தான் அதிகமாக இருக்கும், அதனால தான் அந்த கை சிம்பிள் நம்ம பக்கம் இருக்குது. இந்த ஜேடு வேறு. ஓகே கைஸ், இந்த ஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஸ்கின் ஃப்ரீயாக தான் வந்துச்சு எனக்கு. ஒரு மெயில் மாதிரி இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணேன். பர்சனல் காமிச்சிட்டு அதை கிளிக் பண்ணேன். அப்டேட்டில் தான் அது வந்துச்சு, அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது வருமானது டவுட்டு தான். இது ஃப்ரீ ஸ்கின்னு, காமன் ஸ்கின் தான் இது. இதுதான் ஜூபாவோட ஃபஸ்ட்டு எஃபெக்ட், நடந்தால் பின்னாடி எஃபெக்ட் வர ஸ்கின்னு. ஸோ இது ஃப்ரீயாக கொடுக்குறான், இதனாலையான்னு தெரில. ஓகே கைஸ், அப்புறமா அப்டேட்டில் ஒரு ஏதோ ஒன்று வந்திருக்கான். ஏதோ ஒரு புதுசாக ஒரு கேரக்டர், அது ஏதோ அவ்வளோக்கா பவர் இல்லை கைஸ். ஓகே, இவன் தான் 15th ஸ்கோருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்காது. என்ன இவனே அவுட் ஆக மாட்டான் போலாதே. டேய் அப்பாடா, இப்போ நம்ம என்ன அவுட் ஆக போகிறோமா? அதுதான். ஓகே, ஜஸ்ட்டு ஓகே. இப்போவே டைம் ஆயிடுச்சு. இப்போ என்ன டைமு? நான் வந்து ரெக்கார்டிங் வந்து காலையில் பண்ணேன். இப்போ எடிட்டிங்க்கு வந்து டைம் பார்த்திங்கன்னா மணி 2 மணி.
ஓகே, போய் சாப்பிடணும். சாப்பிட்டு ஒரு வீடியோ வருமா இல்லை வராதா? மேபி அடுத்த வாரம் இல்லைன்னா அடுத்த மாதம். அப்போ கண்டிப்பாக பிகேஎக்ஸ்டி வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ட்ரை பண்ணுற பிகேஎக்ஸ்டி அவ்வளோக்கா வியூ போகாதுன்னு நினைக்கிறேன். பிகேஎக்ஸ்டி ஃபேன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிகேஎக்ஸ்டியில் அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரில. சரி, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே நிமிஷம். ஒன்றும் இல்லை, அந்த ஏர்பாட்ஸ் கீழே உள்ள போச்சு. ஓகே, ஸோ வீடியோ பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, இப்போது சீக்கிரமாக வராது அதே டைம் இருக்குது. ஸ்டம்பிள் கைஸ் போனேன். ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ போடலான்னு பார்த்தேன். ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ அவ்வளோக்கா வியூஸ் வரலை கைஸ். அப்புறமா மெக்கரேனா வியூஸ் நல்லா வருது. அதுதான் நம்ம சேனல்லே அதிகமாக வியூ போகிற வீடியோன்னு பார்த்துக்கோங்களேன். ஆனால் வந்து மெக்கர்னால நான் சீசன் 3ல் இருந்தேன். என்னமோ இப்போ சீசன் 10ல் இருக்கேன். ஸ்கோர் டிக்ரீஸ் ஆகுமன்றது எனக்கு தெரியாது. ஸோ மெக்கர்னா வீடியோ வரணுன்னா நான் சீசன் 3 போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ வரும். இல்லைனா நடுவில் பேச்சு வரும் பார்க்குறேன். அதனால தான் பிகேஎக்ஸ்டி வந்து ட்ரை பண்ணலான்னு சொன்னேன். பிகேஎக்ஸ்டிக்கு அதிகமாக வியூ போச்சுன்னா இல்லை அதிகமாக லைக் வந்துச்சுனாலோ நான் அதுதான் கண்டிப்பாக ஒரு நம்ம சேனலோட மெயினாக எடுத்து பண்ணுவேன். ஸோ இன்ட்ரோ அப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். அப்புறம் நம்ம சேனலில் தான் லாங் வீடியோ நினைக்கிறேன். 10 minutes வரும் அது. இப்போது நான் யார் இவன் எங்கடா இருக்கா? டேய் எங்கேருந்துடா அந்த? ஓகே, ஹீல் பண்ணிகிட்ருக்கான். ஒன்றும் இங்கேருந்து வரணும். 10th லெவலாக அது. ஓகே, இது அவுட்டு தான் போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்கள லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கே பாருங்கப்பா ஒரு யூடியூபரு. ஓகே, மேலே இருக்காங்க. நமக்காக ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்கின்னை வந்து இப்போ பற்றி இப்போ கிஃப்ட் எடுத்து வச்சுருக்கானுங்க. ஸ்கின் பற்றி உங்களுக்கு இப்போது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் பாருங்கள் ஸ்பீடாக போனோம்னா எவ்வளோ லாங் வருது பாருங்கள். 3 2 என்னடா சீக்கிரமாக போகிறேன். இந்த காரில் அடித்தா லைட் எரியும் தானே. 3 2 1 என்னடா சீக்கிரமாக பண்ணுறா. 3 2 1 கரெக்டாக வந்துடுச்சு. சூப்பர். இந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் போது பாருங்க நம்ம வால் வந்து க்ளோ ஆகும். நின்னோம்னா நடந்தோம்னா பின்னாடி அந்த ரெயின்போ இது வருதுல்ல அதில் வந்து க்ளோ ஆகும். பாருங்க வால் இதில் க்ளோ ஆகுது, நல்லா இருக்குது. ஓகே, எப்படியும் 3 பேர் தான் இருக்கும். அவுட் ஆயிடுவோம். ஆக்சுவலாக இது எந்த பக்கம் பார்த்து நடக்கிறோமோ அதுக்கு பின் பக்கம் நினச்சேன். அதுக்கு நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே பின்னாடி பக்கம் வர மாதிரி இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். சூப்பர். இங்கே தான் யாரோ வருவாங்க. நான் விளையாடும் போது தான் பார்த்தேன். நெருப்பு வருது. இன்னும் அந்த டீமே காணும். இன்னும் யாரும் அவுட் ஆகாமல் இருக்காங்க. 12 பேர் இருக்காங்க கைஸ். சீக்கிரமாக அவுட் ஆனானுங்கன்னா எப்பா இதோட இப்படி அவுட் ஆகுறீங்க. ஓகே 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 நோ. என்ன 1வது லெவலா கைஸ்? அந்த 1வது லெவலே ஆளையே காணும். பக்கா என்னடா அது? இருக்கு. ஓகே, 11th லெவல். சூப்பர். எப்படியா அவுட்டு தான் போகிறோம். சீக்கிரமாக ஆடுறா. ஓகே, அவன் 1 எடுக்கிறதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் 2 எடுக்கணும். சூப்பர். மேலெல்லாம் ஒன்றும் காப்பாற்ற முடியாது. பாய், நானே அவுட்டு தான் போகிறேன். ப்ரோ பிளேயர்னால் நெருப்பில் கூட வந்து அடிப்பாங்க கைஸ். ஃபயர் ரெப்லண்ட் வச்சுருப்பான். சரிங்களா? அதாவது அவன் அவுட் ஆனால் கூட பரவாயில்ல, நம்மளை அவுட் பண்ணணும். அதுதான் அவங்களோட இது. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டாக போகுது இன்னும் 1 minute. ஸோ இப்போ உங்களுக்கு கடைசியாக அந்த இது மட்டும் காமிச்சிடுறேன். இதுதான் வந்துருக்கு கைஸ் அப்டேட்டில். பாஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. என்னன்னு எனக்கு தெரில. இது என்னமோ போட்டிருக்காங்களே.
ஓகே சூப்பர். அப்புறம் சீக்கிரமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இந்த வீடியோவுக்கு நிறைய வியூஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா எடிட்டிங்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண தான் ஜூபாலேருந்து அது நிறைய வீடியோ வரும். அது வரைக்கும் டாட்டா பாய் காய்ஸ், see you all.